அன்போடு வரவேற்கிறோம். அண்ணனுடைய வருகை இந்த பகுதியினுடைய ஒரு மாற்றத்துக்கான வழியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்கள் பகுதியின் சார்பாகவும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே. அண்ணன் நல்லாவலை அண்ணன் நல்லாவலை தள்ளுபடி வேண்டாம். தயவு செய்து நிர்வாகிகள் அண்ணன் அவர்களுக்கு மக்கள் நலத்திட்டத்தில் பங்கேற்க சாமி பார்த்து வாங்க.
எத்தனை குடும்பம் இருக்குங்கண்ணா? அமைதியா இருங்க. அதான் என்ன உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா சாந்தான சாந்தான அனுப்புறேன் சாந்தான இந்த வருஷம் மழைக்கு மட்டும் இல்ல என்ன பண்றீங்க நீங்க? பாப்பா படிக்கிறாங்களா? அப்படியா? பஸ் வாங்கி கொடுத்தலாம் ஒரு பஸ் வாங்கி கொடுக்குறாங்க. தைரியமா இருக்கு நாங்களா உங்களுக்கு சில உதவிகளை வழங்க அண்ணா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களே அண்ணா அவர்களுக்கு भारत माता के भारत माता के நம்முடைய கட்சியினுடைய மகளிர் மகளிர்
நிவாரண உதவியாக அண்ணா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல அண்ணா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களாக நம்முடைய தொண்டர்கள் களத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு எங்கெல்லாம் அரசு செல்லவில்லையோ அங்கெல்லாம் நாங்கள் வந்திருக்கோம். எங்கெல்லாம் கவர்மெண்ட் போகலையோ அங்கெல்லாம் நாங்கள் போக ஆரம்பிச்சிருக்கோம். அவர்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அரசு இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படணும். ஏன்னா 4வது நாள் ஏன்னா மக்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான் இருக்கு. பொறுமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை தான். அரசு இன்னும் வேகமாக துரிதமாக செயல்படணும். குறிப்பா எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் கீழே வரணும், ஸ்பாட்டுக்கு வரணும். அவங்களாம் கீழே இருக்கணும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து பொறுப்பில் இருக்கவங்க மக்கள்கிட்ட பேசினாவே பாதி நம்பிக்கை வந்துடும். எங்க இடத்துலையும் கம்ப்ளைண்ட் என்னன்னா மக்கள் பிரதிநிதிகள் களத்தில் இல்லை என்பது தான் கம்ப்ளைண்ட். இப்போ நீங்க சொன்ன கேள்விக்கு பதிலாக தான் ஆர்டிஓ ஆஃபீஸை முற்றுகை போடுறது, ரோட்டுக்கு வர்றது என்னன்னா யார்கிட்ட போய் மக்கள் கேட்பாங்க, பிரச்சனைகள் யார்கிட்ட சொல்லுவாங்கண்ணா. கேம்பில் போய் தங்க வச்சிருக்கோம். கேம்பில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் டாய்லெட்டு கூட தண்ணி வரலாம், மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதனால் இதை பொறுத்தவரை ஒரு பக்கம் அரசு வந்து செயலிழந்திருக்கு. ஒரு பக்கம் வேகமாக முழு வீச்சோடு அதிகாரிகளை களத்தில் இறக்க முடியல. இன்னொரு பக்கம் மக்களுடைய கோபத்துக்கே ஆளாகிறாங்கன்னா மக்கள் பிரதிநிதிகள் களத்துக்கே வரல, எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்ம வந்தால் கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லணும். ஒரு அரசியல் எப்படின்னு இருக்க முடியும், ஒரு நாடு எப்படின்னு நடத்த முடியும்? நான் திமுக கவுன்சிலர் எங்கேயுமே பார்க்கல, எம்எல்ஏக்கள் எங்கேயும் பார்க்கல, எம்பிக்கள் எங்கேயும் பார்க்கல. ஆளுங்கட்சிக்காரன் கீழே வரணும். மக்கள் கோவப்படத்தான் செய்வாங்க, கோவமாக இருக்காங்க, கோவத்தில் நியாயம் இருக்கு. நம்மளை திட்டினா கூட 2 திட்டம் வாங்கிக்கணும். அதை எதிர்கொள்வதற்கு மனம் இல்லைன்னா மக்களுடைய கோபம் இப்படி தாங்க நான் இருக்கும். அதனால் என்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை, கட்சியை பொறுத்தவரை இன்னும் வேகமாக எங்களுடைய பணிகளை துரிதப்படுத்துகிறோம். எங்களை பொறுத்தவரை மக்களுக்கு என்னன்னா இன்னைக்கு நாளைக்கு உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் போகணும், குடிக்கிற தண்ணீருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அது அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள எல்லா இடத்துலையும் ரீச் பண்ணுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அரசு இயந்திரம் இன்னும் வேகப்படுத்தப்பட வேண்டும். அண்ணா எல்லாம் பதில் சொல்லிட்டு தலைவா, காலையில பேசுறேன், நாளைக்கு கூட டீட்டெயிலா பேசுறேன். வாங்க மீனவர் சார் சைடு வாங்க சார். சார் நடங்கண்ணா.